டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். தன்னுடைய கற்பனை திறன்கள் மூலமாக அனைத்து விதமான விஷயங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய ராசியில முதன்மையான ராசியான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலமாக இந்த வருடம் இருக்க போகிறது. கடின முயற்சிகள், கடின உழைப்புகள்,
அது உங்ககிட்ட வந்து கத்துக்கலாம். யாருனாலும் உங்ககிட்ட வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ற உங்ககிட்ட இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் சில நேரங்கள்ல இந்த 2024ல தாக்கத்தையும் சில போராட்டங்களையும் கொடுத்தது. அப்ப அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு எப்பன்னு சொல்லி காத்திருந்த உங்களுக்காகவே இந்த 2025 பிறக்கிறது. உங்களுடைய மனக்கவலைகள், உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு வெளியே சென்று நீங்கள் எதையுமே வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 2025ல சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக எங்களுக்கு ஏதேனும் பெரிய தாக்கம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாக்கம்ங்கிறது கட்டாயமா வந்து மிகப்பெரிய தாக்கமாக இல்லை. சில கவனமான விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்லதை உருவாக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். அப்ப சனி பகவான் 10ல அமர்ந்தா கட்டாயமா புதிய தொழில்கள் தொடங்கலாம். அதே போல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். கண்டம் விட்டு கண்டம் போறது, நாடு விட்டு நாடு போறது, ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கணும்னு நினைக்கிற நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக அந்த நிலையை உருவாக்கி தர கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. அப்ப அங்க போனா எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, நான் ஒரு பொருளாதார நிலையில ஒரு மாற்றத்தை சந்திச்சிருவேனா அப்படின்னா, நீங்க உறுதியாக ஒரு பொருளாதார நிலையில் மாற்றத்தை சந்திப்பீர்கள். உங்களுடைய குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வீட்டுல இத்தனை நாளா உங்களை சில நபர்கள் கண்டுக்க கூட மாட்டாங்க. நீங்க உண்மையாகவே ஆர்டர் பண்ணி அவங்களுக்குரிய ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் ரியலா இருக்கேன்டா, என்னுடைய அறிவை வாங்கினாடா நீங்க பல பேர் வந்து பயன்படுத்துனீங்க. நீங்க கஷ்டப்பட்ட நிலையிலாம் நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேனே, என்னைய நீங்க கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலை மாறப்போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களை சார்ந்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம். குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல நீங்க யாரெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி பல முயற்சிகள் எடுத்தீங்களோ, அதை புரிந்து கொள்ளாமல் போன நபர்கள் எல்லாமே இப்ப புரிஞ்சு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சில குணம் உண்டு. அன்புங்கிறது ரொம்ப அதிகமா காட்டுவீங்க. ஆனா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, பிடிவாதம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மிஞ்ச யாராலையும் முடியாது. அப்படியே லாக் பண்ணி வச்சு அவங்கள லாக் பண்றதுக்கு ஒரு செயல்பாடையும் செஞ்சிருவீங்க. ஸோ அந்த நிலையை மட்டும் இந்த வருடம் கட்டாயமா செய்ய வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த கிரக பெயர்ச்சிகள்ல நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய பிடிவாத குணம் குறைக்க வேண்டும். அதே போல இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. இந்த 2 மட்டும் நீங்க உறுதியா செய்யவே கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் கஷ்டப்படுறான், அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல மே மாதம் வரையும் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனா கெட்டு போவதில்லைங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில சில விரிசல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ நீங்கள் அதில் முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே அது சரியாயிடும். ஜனவரியிலேருந்து மே வரையும் மிதுன ராசி என்பவர்கள் உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்கள் 2 பேருடைய உண்மையான அன்பு உங்கள் 2 பேருக்குமே தெரிய வந்து நீங்கள் மறுபடியும் ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலை உருவாகிடும். ஸோ அப்போ நம்ம தேவையில்லாம வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை பேசிட்டோம்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிம்பாங்கல்ல. சூடு வச்சா கூட அந்த புண்ணு வந்து ஆறிடும். ஆனால் வார்த்தைகளால் நம்ம பட்டுன்னு ஏதாவது பேசிட்டோம்னா அது எப்பவுமே மனசை விட்டு போகாதுன்னு சொல்ற மாதிரி திருக்குறளுக்கு ஏற்றவாறு நீங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். பொறுமையாக நகர்ந்து செல்லுங்கள். உறுதியாக மே மாதத்துக்கு மேலே அந்த ஒற்றுமை உங்களுக்கு அதிகமாகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மைண்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, இப்போ நாங்கள் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குமே, எங்களுக்கு வரன்கள் அமைய மாட்டேங்கி 1.5 வருஷமா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு அழுத்தம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தமாகவே இருக்கே,
இந்த நிலை மாறிடுமா அப்படின்னா கட்டாயமா மே மாசத்துக்கு மேல சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் அதனுடைய தன்மையை நடத்தி வைக்க போறாங்க. அதே போல கொடுத்த பணம் வரமாட்டேங்கிற வருத்தப்படுற நம்மளுடைய மிதனராசி நேயர்களுக்கு கொடுத்த பணம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வருடத்துல கவனமான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா பிடிவாத குணத்தை விட்டுறணும். ஓகேவா? எப்போல பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை நிறுத்திவிட வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன சேர்த்துக்கலாம், வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் கொடுக்க போகிறது. சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மிதுன ராசி இந்த புத்தாண்டு 2025 அப்படிங்கிறது ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை தரும். ஆனால் முதல் 3 மாதங்களுக்கு நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். காரணம் என்ன? சனி 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் வீட்டில் உங்களுக்கு கொடுத்த அவஸ்தைகளுக்கு, அதாவது அஷ்டம சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்து கொடுத்த அவஸ்தைகளுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. 9ஆம் வீட்டுக்கு தான் அவர் வந்திருக்காரு. பெருசாக கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தான். ஆனால் முழுசாக உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாரான்னு கேட்டால் வெயிட்டிங் பீரியட். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கணும். குரு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அப்படி நல்லது பண்ணுவார். ஸோ 12ஆம் வீடு அப்படிங்கிறதெல்லாம் மறைவு ஸ்தானம். அதோட நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். இதில் ஆனால் ஒரு விஷயம், ஒரு 15 நாட்கள் மட்டும் இந்த முதல் பாதியில் ஒரு மார்ச் 2வது பகுதியிலிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 விதமான கிரகங்கள், சுக்கிரன், சூரியன், ராகு, புதன் எல்லாம் ஒரே வீட்டில் உட்காருவாங்க. அந்த நாட்கள் மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரீத்தர் கிடைக்கிற மாதிரி ஒரு சில சிக்னல்ஸ் தெரியும். சரி, நமக்கு மழை விட்டுருச்சு, இப்போ நமக்கு நல்லது நடக்க போகுது, இடி மின்னல்லாம் இனிமேல் இருக்காது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை அது உங்களுக்கு தரும். அது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகி ஏப்ரல் 1ஆம் தேதி சனி 10ஆம் வீட்டுக்கு போவார். 9ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு சில டிலேஸை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி 10ஆம் வீட்டுக்கு போகும்போது தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க பெறுவீர்கள். 19ஆவதுக்கு சுக்கிரன் வேற உச்சமாக இருக்க போகிறார். 10th பிளேஸில் உங்களுக்கு உச்சமாக வேற உட்காந்துருக்க போகிறாரு. அந்த டயத்துலலாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பீக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். குரு மே 15ஆம் தேதி 1ஆம் வீட்டிற்கு போவார். நல்ல ஜாப், நல்ல பிஸ்னஸ். ஏற்கனவே நான் சொன்னேன், சனியுமே 10ஆம் வீட்டில் உட்காந்து அது தரப்போகிறாரு. இங்கே குருவுமே ஊர்ஜிதப்படுத்துகிறார் அதை. இதுக்கிடையில் 19 மே ராகு கேது பயிற்சியுமே நிகழப்போது. 9ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும், 9இல் ராகுவும் 3இல் கேதுவும் வருவாங்க. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். யாரெல்லாம் ஆன்சைட் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாருக்கெல்லாம் விசா ப்ராசஸ் கிடைக்காம இருந்துச்சோ, உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அது நடந்துடும், உங்களுக்கு கிடச்சிரும். அப்பாடா, ஏதோ பயந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ ட்ரம்ப் வேற வந்துட்டார், இனிமேல் உள்ளாரே விட மாட்டாருலாம் வேறு சொல்கிறாங்க, என்ன ஆக போதும்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே கிளியர் ஆகும். ஒரு மேஜிக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் காலம் அறிந்து செயல்பட சொன்னாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறதே சாதகம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? சாதகமான காலகட்டத்தை அறிந்து செயல்படும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த வருடம் எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சார், ஒரே வரியில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 மாதங்கள் தயவு கூர்ந்து பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைத்து இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போய் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யாதீங்க. அமைதியாக இருங்க. 2வது பாதி, அதுவும் குறிப்பாக ஏப்ரல் துவங்கி படிப்படியாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது எல்லாமே இறைவனர்களால் நடக்கவே போகிறது. மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், நல்ல புத்திசாலிங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கும். ஒரு 4 வயசு மிதுன ராசி குழந்தையா இருக்குது அப்படின்னா கூட அதுகிட்ட பேசி நம்மளுக்கு மாளாது. அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பாருங்கள், புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால, அதே மாதிரி கன்னி புதன் உச்சம் அப்படின்றதுனால
கன்னி வந்து பெருசாக பேச மாட்டாங்க, நல்ல அப்சர்வர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இந்த கன்னி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது நிறைய இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஒரு விதத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வேற பல விதத்தில் பல கோணங்களில் பார்ப்பாங்க, பல கோணத்தில் அந்த விஷயத்தை சிந்திப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி ரெண்டுமே. ஸோ புதனுக்கே அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது உண்டு. புதன் இல்லை அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி அப்படின்றதே இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா கொஞ்ச நாளாகவே பெருசாக வந்து சரியில்லைங்க. நீங்கள் நிறைய ராசிக்கு கொஞ்ச நாளாகவே சரியில்லைங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அது வந்து ஒரு விதத்தில் உண்மையும் தான். நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்றது இல்லை. மேஷம் தான் ஓரளவுக்கு ரொம்ப நாளாகவே கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2025 ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சனி பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா சனி பகவான் கர்ம சனியாக போகிறாரு. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறாரு, கர்ம சனியாக போகிறாரு. அப்போ கர்ம சனியாக போகிறதுனால என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் உயிர் தெழுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே சூரியன்கிட்ட போயிட்டு அப்படியே நெருப்பாக எரிஞ்சிட்டாலும் திருப்பி உயிர்த்தெழறா மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ கர்ம சனி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கர்ம சனியினால் இது என்ன ஆகுது, தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் மேன்மை. ஆனால் உழைப்பு அப்படின்றத நிறைய மூலதனமாக போடணுங்க. எவ்வளோ காசு பண்ணணும் நீங்கள் மூலதனமாக போடுறீங்க, பியாண்ட் தட் உழைப்பு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாட் யூ சோ யூ ரீப் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ கண்டிப்பாக அதுக்கான அறுவடை அறுத்தே தீருவோம் இந்த ஒரு வருட காலகட்டம். சனி கர்ம சனியாக வரதுனால தொழிலில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கான பலனை சாலிடாக கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் பாவம் கும்பத்துக்கு போகிறாரு. ராகு வந்து பாக்கியஸ்தான ராகு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த ஷேடட் பிளானட்ஸ்லாம் எப்போ வந்து ஒரு சுபஸ்தானத்துக்கு போகிறாங்களோ அப்போ எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பாக்கிய ராகு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பாக்கியத்தை கொடுப்பார். நம்ம பொதுவாக ராகு நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்காரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா நம்ம 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிப்போம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு லக்கினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்பு. அது வந்து பாருங்கள் நேர்மையாக தான் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. பட் அந்த மாதிரி ஒரு நல்ல பாக்கியம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் ஃபாரினில் போய் சம்பாதிப்பாங்க. ராகுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபாரினில் இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அங்கே நல்ல வருமானம் வரும். அந்த மாதிரி நிறைய ஜாதகம் அமைச்சிடும். ஸோ இந்த பாக்கியஸ்தானத்தில் அதாவது 9ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவம் கேதுக்கு 3ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரான இடங்க. அதை ஒரு இந்த பாக்கிய ராகு, 9ஆம் பாவம் கேது, 10ஆம் பாவம் சனி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜயோகம், நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு வருஷம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மிதுனம் மீண்டும் உயிர்த்தெழுவார் மிதுனம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. இப்போ இந்த பாபகிரகம் 10ஆம் பாவம் சனி, 10ஆம் பாவத்தில் பாபகிரகம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கும் மேலே இவரோட பார்வை சனி பகவான் 4ஆம் பாவத்தை பார்க்குறார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா சுக தாயார் ஸ்தான். நம்ம கொஞ்சம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உழைக்கணும். கம்ஃபர்ட் ஜோனுன்றது கொஞ்சம் கெடும். பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு நல்ல இன்கம், பொருளாதாரத்தில் மேன்மை, தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்கும் நம்ம வந்து ஒரு சுகத்தை விட்டு உழைக்கிறதுனால. அதே மாதிரி பாருங்கள், அம்மானோட ஹெல்த்து ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றதுக்கு வரும். அதே மாதிரி தாயார்னோட சப்போர்ட்டு, தாயார்னோட ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் அவரோட பார்வை 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சனி பகவான் 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து போன மாதமே சொன்னேனேம்மா இன்றைக்கி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏங்க நான் போன மாதமே சொன்னேனேங்க இன்றைக்கி அவள் கேட்டாங்க காசு கொடுத்துட்டேன் அப்படின்றது சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ சொன்னாலும் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஏங்க நான் சொல்லியிருந்தேனேங்க இன்றைக்கி இந்த விஷயத்த செய்யலான்னு இருக்கேன், செஞ்சிட்டுமா செய்யலாமாங்க அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அந்யோன்யம் அப்படின்றது பிரச்சனை ஆகாது, டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வராது, மிஸ்கம்யூனிகேஷன் வராது, ஒரு விரிசல் அப்படின்றது வராது. இது மட்டும் என்னோட அட்வைஸ், மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தை பார்ப்பார். 12ஆம் பாவத்தை சனியினோட பார்வை இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் விரயம் வரும். அந்த விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கலாம். பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஃபாரின் செலவு பண்ணி அனுப்புறது,
பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அதுக்கு நகை வாங்குறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இல்லை எதுவுமே இல்லைங்க எங்களுக்கு சின்ன குழந்தை அதுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, ஓகேவாக தான் இருக்கும். அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விரயத்துலேயும் சுப விரயம் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக வராரு. போன வருஷம்லாம் ரிஷபத்துக்கு இருந்தார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி மிதுனத்துக்கு ஜென்மகுருவாக வருவார். ஜென்மகுரு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்மகுரு வனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. பொதுவாக ஜென்மகுரு வராரு அப்படின்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். ஆனால் ஜென்மகுரு வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடா நட்பு அப்படின்றது கூடாது. ஒருத்தவங்க கிட்ட நம்ம சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறோம் அப்படின்னா கூட அதனால் பிரச்சனைகள். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் புதுசாக அப்படின்னா அதனால் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அவரோட பார்வையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் வந்து பலன் அதிகம் அப்படிம்பாங்க. குருனோட பார்வைகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். எல்லாமே பாசிட்டிவாக போகுது. எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்வாக்கு, செல்வாக்கு, நம்ம குடும்பத்துலேயும் நம்மளுக்கு பெருசாக வந்து சமீப காலமாக மரியாதை இல்லையேங்க. அந்த நம்ம குடும்பத்தில் மரியாதை இல்லை அப்படின்றது நம்ம பசங்களே நம்மக்கிட்ட அப்பா வாப்பா என்னப்பா காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா அப்படின்னு நம்மளுக்கு புதுசாக ஒரு மரியாதை கொடுப்பாங்க. காரணம் என்ன? நம்ம கையில் வசதி, வாய்ப்பு, காசு நடமாட்டம் நல்லா இருக்கும். காசு இருந்தால் தானே. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும், நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும், பிள்ளைங்களாக இருந்தாலும், இப்போ நம்ம ஜென்ஸு நம்ம ஒய்ஃபாக இருந்தாலும், பிள்ளைங்களாக இருந்தாலும், இப்போ காலகட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. நான் நிறைய விஷயம் கொடுத்தாதான் எனக்கு அந்த திருப்பி பாசம், கரிசனம், அந்த மரியாதை அப்படின்றதுலாம் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஃபாரின் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர் மாதிரி போகலாம், இல்லை வேலை விஷயமா போகலாம், இல்லை பிள்ளைங்க படிப்பு விஷயமா போகலாம். இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. நிறைய பேர் வந்து பாருங்கள் புது வண்டி வாங்குவீங்க, நிறைய பேர் வீடு கட்டுவீங்க, வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நாங்கள் இந்த லெவலில் இருக்கோம், நாங்கள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போவோம். எங்கள் சுய ஜாதகத்தில் பெருசாக வந்து கிரகங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, தசாபுத்தி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அப்படி இல்லைனாலும் இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போவோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, மேடம் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் போயிட்டு இருக்கோம், நாங்கள் ஜாக்குவர் காலில் போவோமோ அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆக்சுவலி அவங்கவுங்களோட தகுதி, தொழில், அவங்களோட வேலை, அவங்களோட ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்து கண்டிப்பாக அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஒரு பெரிய இப்போ மிதுன ராசினாலும் ஒரு சாதா ஒரு ப்ளூ காலர் ஜாபும் மிதுன ராசி இருப்பாங்க, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்க தொழிலதிபரும் மிதுன ராசி இருப்பார். அப்போ அவர் ஜாக்குவர் கார் வாங்குறது சாதாரண விஷயம். இப்போ ஒரு ப்ளூ காலர் ஜாப், ஒரு கூலி வேலை செய்கிறவங்க மிதுன ராசி இருக்காங்கன்னா அவங்க ஜாக்குவர் கார் வாங்குறது முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கலாம். அந்த மாதிரி முன்னேற்றம் அப்படின்றது சாலிடாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஹெல்த்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படின்றது கிடைக்கும், முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைவு, ஆரோக்கிய சீர்கேடு இதெல்லாம் வந்து நார்மல்சி வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, மற்றவங்கள நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து இல்லை நடுவில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, அவங்க வந்து பெருசாக சரியில்லை, அவங்க வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, இரிட்டேட் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, கேரக்டரே மாறி போச்சு அப்படின்லாம் உங்களை பற்றி ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லை, ஏதோ அவருக்கு நேரமும் காலமும் சரியில்லை, அதனால அவர் கொஞ்சம் எரிஞ்சு விழுந்தார், நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு அவர் வந்து கரெக்டாக தான் செஞ்சார் அப்படின்ற மாதிரி உங்களை புரிஞ்சு உங்ககிட்ட எல்லாரும் பழகுவாங்க. இது ஃபேமிலிலையும் சரி, சொசைட்டிலையும் சரி இந்த ஒரு விஷயம் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிரிஞ்சிருந்தாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க இதெல்லாம் நிறைய பிரிவினை அப்படின்றது இருந்துச்சு பார்த்திங்களா? அந்த பிரிவினையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நார்மல்சி ஆகிறதுக்கு குடும்ப ரீதியாகவும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ் ஓரியன்டும் பார்ட்னர்ஸ் கூட நம்ம கன்சர்னில் இருந்தோம், ஒரு பார்ட்னர்ஸோட ஒரு கன்சர்ன் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், பார்ட்னர்ஸ்க்கும் நம்மளுக்கும் நடுவில் நிறைய மன முட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, பிரியலைங்க அப்படியே ஓடிட்டு இருக்குது, நிறைய விரிசல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த விரிசல் எல்லாம் ஓரளவுக்கு கோப்பப்பாகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக வந்து பாருங்கள், மிதுனம் வந்து 2025 எப்படி இருக்குது அப்படின்னா முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தான் செய்வோம். ஸோ உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்களன்னா, முடியும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும், அதாவது சோமவாரம் தோறும் சிவனை போய் பார்த்து, சிவனோட கோயில் முக்கியமாக புராதன கோயில் இருந்தால் ரொம்பவே விசேஷம். இல்லைன்னா எந்த கோயிலில் சிவலிங்கம் இருக்கோ அந்த சிவனை தரிசனம் பண்ணி சிவனை சுற்றி வர்றது ஒரு அமோகமான பலனை கொடுக்கும். ஈசனை மட்டும் இல்லைங்க, அம்பிகையும் சேர்த்து சுற்றி வரணும்.
புராதன கோயிலாக இருக்குது அப்படின்னா பலன் வந்து இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ இதை ஒன்று முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? ஆன் தி ஹோல் 2025 எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அஷ்டம சனியின் பிடியில ஒரு 2-3 வருடங்களாக நீங்க மாட்டிக்கிட்டு நீங்க தவிச்ச தவிப்பு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியா எப்பண்டா நமக்கு 2025 வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்த ஒரு வருடமாகப்பட்டது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வரப்போகுது. அதனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க எந்தெந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் உங்களுடைய வருடங்கள் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருட பலன்கள் நாம கணிச்சு சொல்றது பாத்தீங்கன்னா 4 வருட கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம கணிச்சு சொல்றோம். அதாவது குருன்ற சுப கிரகம், சனின்ற பாவ கிரகம், ராகு கேதுன்ற இந்த நிழல் கிரகங்கள், இந்த 4 கிரகங்களின் அடிப்படையில தான். ஏன்னா அந்த வருடங்களை முழுவதுமாக இந்த கிரகங்கள் சார்ந்துதான் அந்த வருடங்கள் இருக்கும். மாத கிரகங்கள் வந்து கோச்சார நிலவரப்படி செல்லும் போது ஒரு மாதத்துக்கு ஒரு மாற்றம், ஒரு மாதத்திற்கு ஒரு மாற்றம்ன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதே சந்திரனுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையும் போகும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் இறக்கமும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த வருடத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 கிரகங்கள் மட்டுமே அந்த வருடத்தை தீர்மானிக்க போகுது. அதன் அடிப்படையில தான் இது மிதுன ராசி அன்பர்களுக்கும் பொருந்தும், மிதுன லக்ன அன்பர்களுக்கும் இந்த வருட பலன்கள் பொருந்த போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகள், அதாவது சனி பயிற்சி மார்ச் மாதம் நடந்திருக்கு, அடுத்து ராகு கேதுவும் மே மாதம், குரு பகவானும் மே மாதம், இந்த எல்லா கிரகங்களுடைய பயிற்சியுமே அந்த வருடத்தின் முற்பகுதியில நடக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப். வருடம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்றது, நீங்க 2024 ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு 2024 கூட சொல்ல முடியாது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு. 2 வருடங்களாக 23ல இருந்து நீங்க ரொம்ப பிரச்சனைகளுக்கு உள்ளாகிதான் நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த 2024 ரொம்ப சோர்வடைந்த வருடமாக இருக்கும். போராடி போராடி நீங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நடுவுல போராடி போராடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு பிரச்சனையை கவனிக்க போகும்போது குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, நடுவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏண்டா நம்ம வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல பிரவேசிக்கிறார். குரு பகவான் உங்க ராசியிலேயே வரப்போறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு ராசிக்கு சஞ்சரிக்கும் போது ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்றேன், மிதுன லக்ன அன்பர்களுக்கு கிடையாது, மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த குரு பகவான் ராசி மேல பயணிக்கும் போது சில மனக்குழப்பங்கள், சில அவமானங்கள், சில அசிங்கங்கள் வரக்கூடும். ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்கலாம். ஏன்னா போன வருடத்துல எல்லாம் நீங்க கடனுக்காக அலைஞ்சு திரிஞ்சு நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி அந்த கடன்கள்னால இந்த வருடம் அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் அவப்பெயர்களும் ஏற்படும். அதை பத்தி நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்காதீங்க. அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் தான் உங்களை ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகுது. அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நீங்க வரப்போறீங்க மிதுன ராசி என்பர்கள். அதனால உங்களுடைய கடன் ஆகப்பட்டது ஜென்ரலா இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் இந்த வருடத்தோட சப்ஜாடா முடிஞ்சிடும். நீங்க எந்த அளவுக்கு கடன் வச்சிருந்தாலும் அதுல நீங்க நல்ல ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான வருடமாக தான் இருக்க போகுது. 10ஆம் இடத்துலயும் அந்த சனி பகவான் பிரவேசிக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றங்கள், இடமா
இடமாற்றங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் செய்ய போற சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் இல்ல பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி இல்ல இந்த மாதிரியான ஒரு கிளினிக்கலி லெபார்டரி அந்த மாதிரி எல்லாம் வைக்க போறேன் அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. தொழில் புதுசா தொடங்குறீங்கன்னா மிதுனராசி என்பர்கள் கவனத்தோடு, மிக மிக கவனத்தோடு, ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்துல இருந்தா மாத்திரம்தான் நம்மளுக்கு கெடுபலனை கொடுப்பாருன்னு கிடையாது. எல்லா பாவகத்துல இருக்கும் போது, நான் எல்லா பதிவிலையுமே இதை சொல்லிட்டு வரேன், எல்லா பாவகத்துல இருக்கும் போதும் அவர் எல்லா இடத்துல இருக்கும் போதும் அவருக்கு உண்டான சின்ன ஒரு பாவ செயல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஒரு சோதனைகளை கொடுப்பார். நீங்க அதுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது. இந்த மிதுனராசி என்பவர்கள் நிறைய சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க. அதை சாதனை ஆக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 2025. அதனால கொஞ்சம் தொழில் ரீதியான ஒரு சோதனைகளை கொடுப்பார் சனி பகவான். ஆனா கைவிட மாட்டார். கண்டிப்பா உங்களுக்கு மட்டுமே அந்த தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க போது இந்த 2025. அதே சமயத்துல அந்த லாபகாரகனும், அதாவது அந்த தொழில்காரகனும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிகள் நல்ல ஒரு முறையில உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு 1.5 வருடங்களாக, அதுலயும் கடைசி 2024 எண்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது உங்களுடைய மதிப்பாகப்பட்டது அங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்க ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு எப்போதுமே கீழ்த்தரமாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அதை மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. கண்டிப்பா நீங்க மாத்திக்கோங்க. அதுல நீங்க நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு வேலையில நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கிளிக் ஆகும். அதுல இருந்து நீங்க ஒரு இடமாற்றமோ ஒரு வேலை மாற்றமோ செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது. இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான ஒரு திருமண உறவுகள் ஏற்படுவதற்கு, அடுத்து அந்த குழந்தை பாக்கியம், ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம்லாம் ஈஸியா அமைஞ்சிடும். கல்யாணமானவர்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் அமைவதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா மறுமண திருமண ஏற்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ப்ராசஸா ரொம்ப யோசிச்சு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கும்போது அந்த மறுமண வாழ்க்கையும் சில ஒரு போராட்டங்களுக்கு இடையில தான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதனால அந்த திருமண வாழ்க்கையில அந்த 2வது திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப போராட்டத்துக்கு இடையில, அடுத்து நிறைய ஒரு எண்ணங்களுக்கு நடுவுல, சிந்தனைகளுக்கு நடுவுல தான் அந்த லைஃப்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனாலும் உங்களுடைய அதுக்கப்புறம் உங்க லைஃப் சூப்பரா இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு வருமான உயர்வு, அதாவது ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு பணப்புழக்கங்கள் இந்த வருடம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதுதான் மேடம் எங்களுக்கு தேவை, எங்க கையில காசு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வருடத்துல உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அந்த ராசியிலேயே அந்த குரு இருக்கும் போது, உங்களுக்கு அந்த சந்திரன் குரு சேர்க்கை இருக்கும் போது அந்த பணப்புழக்கங்கள் இருக்கும். அது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த வருடம் ஒரு புத்துணர்ச்சியான வருடமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி வருட கிரகங்களின் நிலைகள் படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய தசாபுத்தி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி இருக்கு, அதாவது 4ஆம் இடத்து தசாபுத்தி இருக்கு, 11ஆம் இடம் தசாபுத்தி இருக்கு அப்படின்னா இந்த வருடம் மாதிரி உங்களுக்கு ஒரு செழிப்பான வருடம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரியாக ஒரு ராஜ வாழ்க்கை ஆகக்கூடிய ஒரு வருடமாக தான் மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த மிதுன ராசி என்பவர்கள் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்கன்னு தான் சொல்லணும்.